ராம் சுரத்குமார், ராம் சுரத்குமார், ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. இந்த அனுபவம் வந்து நாமத்தை சொல்லுவதனால் பகவான் நம்மோடு இருக்காருங்கிறத நான் உணர்ந்த ஒரு அனுபவம். அதாவது இன்னைக்கு ஆசிரமத்துக்கு நாங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே போற வர்றோம். நாம் இன்னைக்கு பார்க்குறோம் சுவாமியை ஸ்தூல ரூபத்தில் தரிசித்து அவரோடு இருந்து அவரோட அனுபவிச்ச அனுபவங்களை விட இன்னைக்கு வந்து ஸ்தூல ரூபத்தை தரிசிக்காத பக்தர்கள் நிறைய ஆசிரமத்துக்கு வர்றாங்க. இருந்தாலும் நம்மளோட அனுபவங்களை சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்கு, நமக்கு இப்படி ஒரு பகவான்ட்டு ஒரு 11 பாக்கியம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை நான் சொல்றேன். ஆனா பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ சாண்ட் த நாமா, சாண்ட் த நாமா ஆஃப் எனி காட், யூ சாண்ட் த நாமா ஆஃப் கிருஷ்ணா, ராமா 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 ராமா, முருகா முருகா முருகா, ஆர் அல்லா அல்லா, கிருஷ்ணா ஜீசஸ் ஜீசஸ், எனி நாமம், எந்த நாமத்தை வேணுமானாலும் விடாமல் சொல்லுங்கள், முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அது உங்களுக்கு எந்த நேரத்திலும் துணை இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு வந்து முதல்ல வந்து அவங்க 1986 மே மாதம் அந்த நாம தீட்சை கொடுத்தாங்க. நாம தீட்சை கொடுக்கும்போது திருப்பி நாமம் சொல்ல சொன்னாங்க. நாமம் சொல்ல சொல்லிட்டு கடைசியாக என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, wherever you are, you chant the nama of this beggar, Yogi Ram Suratkumar, Yogi Ram Suratkumar, Yogi Ram Suratkumar, thrice. My father will come to your help. You must chant the nama with all full faith. முழு நம்பிக்கையோடு இந்த நாமத்தை சொன்னால் என் அப்பா உன் உதவிக்கு வருவார் இப்படின்னு எனக்கு ஒரு இதை பகவான் சொன்னாங்க. இதை நான் மனசுல வச்சிருந்தேன். 1987ஆம் ஆண்டு ரிபப்ளிக் டே பேரேடு. ரிபப்ளிக் டே பேரேடுக்கு நான் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அந்தமான் இந்த 3 இடத்தை சேர்ந்த என்சிசி கேடட்ஸ் 96 பேர் நாங்கள் வந்து டெல்லிக்கு பேரேடுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு கேம்ப் வந்து 30ஆம் தேதி முடியுது. 30ஆம் தேதி எங்களுக்கு டிக்கெட் போட்டாங்க ரிட்டர்னுக்கு. ஜனவரி 30ஆம் தேதிக்கு டிக்கெட் போட்டாங்க. 25ஆம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த டயத்தில் சாமியோட டிவோட்டி இளையராஜா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா எங்களுக்கு அந்த டயத்தில் ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தார். குரூப் சாங்குக்கு மியூசிக் போட்டு எங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தார். அந்த சாங் வந்து பெஸ்ட் சாங் இன் இந்தியா அந்த கேம்ப் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அந்த பாடலை வந்து 30ஆம் தேதி ஸ்ரீஃபோர்ட் ஆடிட்டோரியம் சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் ராணுவ மந்திரி முன்னால் பாடணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. 25ஆம் தேதி ஆர்டர்ஸ் வருது. அப்போ நாங்கள் 30ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும். அப்போ அந்த குரூப் சாங்கில் இருக்கிறவங்க யாருன்னா 10 பசங்க, 10 லேடிஸ், 10 கேர்ள்ஸு, 10 பாய்ஸு. அப்போது அவங்க நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், அந்த 10 20 ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு மேல் இன்ஸ்ட்ரக்டர் வேணும், இவங்களுக்கு ஒரு பயிற்சியாளர், இவங்களுக்கு ஒரு லேடி பயிற்சியாளர், ஆக ஒரு 2 பயிற்சியாளர் இருக்கும். எனக்கு சேர்த்து டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கேம்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேம்பில் நாங்கள் டிக்கெட்டை உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறங்கிறாங்க. நாங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம். 22 23 பேர். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸு, மற்ற எல்லாத்துக்குமே ஸ்லீப்பர் கிளாஸ். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி என்ன சொல்கிறாங்க, எங்களால் டிக்கெட்டை புக் பண்ண முடியல, நீங்களே போய் புக் பண்ணுங்கன்ட்டாங்க. எனக்கு டெல்லியை பற்றி தெரியாது, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம்புக்காக போயிருக்கேன். ஆனால் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்தார், பாஸ்போர்ட் செக்ஷனில் இருந்தார். ஸோ அவர் மூலமாக போய் நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணால் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டு எல்லாமே அந்த 22 டிக்கெட்டு 240க்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட். எனக்கு மட்டும் 130 140 வெயிட்டிங் லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அங்கே மிலிட்ரி MTOன்னு உண்டு, மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் கேளுங்க,
அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் மிலிட்ரி அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸரை போய் பார்த்தேன். நான் ராணுவ வீரர்களுக்காக ரிசர்வ் பண்ணி கொடுக்குறவங்க அவங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது 6 பெர்த்து நான் தர்றேன், அதுவும் எந்த பிற கம்பார்ட்மெண்ட்டில் தருவேன்னா எங்கள் ஜவான்ஸ் போகிற பெர்த்தில் நான் தருவேன் அப்படிங்கிறாரு. 6 பெர்த்துக்குள்ளே 22 பேரை எப்படி அடைச்சி கொண்டு போகிறது எனக்கு ஒன்றும் புரியலை. சரின்னு விட்டாச்சு. சரி, அப்போ ஒருத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, போர்ட்டர்கிட்ட கேளுங்க, போர்ட்டர் போட்டு தருவார் அப்படிங்கிறாங்க. போர்ட்டர்கிட்ட கேட்டால் 22 டிக்கெட் 23 டிக்கெட்லாம் போட முடியாது, அதுவும் ஒரே இடத்துல எல்லாம் போட முடியாது, கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த என்சிசி கேடட்ஸ் 22 பேரும் கிட்டத்தட்ட 2 மாதம் ட்ரைனிங்கில் இருக்காங்க. டிசம்பர்ல இருந்து ஜனவரி முடிய அவங்க ட்ரைனிங். நாங்கள் 30ஆம் தேதி திரும்பணும், தூக்கம் கிடையாது. ஆக ட்ரில்லு அது இதுன்னு போட்டு அவங்க எல்லாம் டயர்டு. அவங்க என்ன சொல்றாங்க, சார் ரிசர்வேஷன் இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம், எப்படி சார் போகிறது நாங்கள் அப்படின்னு அவங்க நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. சரியா, நம்ம வெயிட் பண்ணு பார்ப்போம்னு சொல்லியாச்சு. த டேட் ஆஃப் ஜேர்னி வந்துருச்சு. எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரல, அது வரைக்கும் வரல. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு ட்ரெயின் எங்களுக்கு. நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். 4:30 மணிக்கு நான் போய் கன்ஃபர்மேஷனுக்காக போகிறேன். 4:30 5 மணி நான் போய் பார்த்துட்டு வரேன், என்ன பொசிஷன் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதாவது இந்த பிளாட்ஃபார்ம், நாங்கள் இருந்த பிளாட்ஃபார்முக்கும் அந்த ரிசர்வேஷன் கவுண்டருக்கும் இடையில ஒரு 5 அல்லது ஒரு 6 ரயில்வே லைன் இருந்திருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகணும். அப்போது நான் அதை கிராஸ் பண்ணி போகிறேன். கிராஸ் பண்ணி போகும்போது பகவான் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. யூ சாண்ட் த நாமா த்ரைஸ், மை ஃபாதர் வில் கம் டு ஹெல்ப்னு சொல்லி சொல்கிறாங்களே, நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டவாளத்தில் நடுவில் நின்றுக்கிட்டு மனசுக்குள்ள நாம சொல்கிறேன், யோகிராம் சத்துரம் சொல்லிட்டு, பகவான் நான் பகவான் இப்போ தான் சொல்கிறேன். நான் அப்போல்லாம் சாமி தான் சொல்லுவோம். சாமி, நான் உங்கள் பேரை சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி நாமத்தை சொல்கிறேன், நம்பிக்கையோடு சொல்கிறேன். எனக்கு இது இல்லைன்னா போக முடியாது, எனக்கு ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆகணும். நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க, இந்த சாண்ட் நாமா வித் ஃபுல் ஃபெய்த் மை ஃபாதர் வில் கம் டு மை ஹெல்ப்னு சொல்லி சொன்னீங்க. வர்றீங்களா இல்லையான்னு பார்க்க போகிறேன், டெஸ்ட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு நான் வாய் விட்டே பேசுகிறேன், சத்தமாகவே பேசுகிறேன். பேசிட்டு நேராக ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போகிறேன். அப்பயும் ஒரு சுயநலம், என்னோட டிக்கெட்டு தானே 130 இருக்கு, சரி இதை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிக்கெட்டை தான் முதல்ல கொடுக்குறேன். கொடுத்து பார்த்தா அவன் கம்ப்யூட்டரில் அடிச்ச உடனே கன்ஃபார்ம்டுன்னு வந்துச்சு, உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு. எனக்கு ஆஹா, பகவான் கூட இருக்கார், நிச்சயமா அதுவும் வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து அந்த டிக்கெட்டை கொடுக்குறேன். கொடுத்தா 22 பேர்ல 19 பேருக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட், 3 பேருக்கு RAC, ரிசர்வேஷன் எகென்ஸ்ட் கேன்சலேஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, போவோம், எனக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து பசங்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சார் எந்த பெர்த்து எந்த கோச்சு சார் அப்படின்னாங்க. அது சார்ட் ஓட்டும்போது தான் தெரியும், இது சார்ட் ரெடி ஆகலை, சார்ட் ஓட்டும்போது தெரியும், நமக்கு இப்போ கன்ஃபார்ம்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சார்ட் வந்து ட்ரெயின் பெறப்படுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டுறாங்க. அப்போ அங்கே வந்து சார்ட் வந்து பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு பெரிய போர்டு இருக்கும், அந்த போர்டில் வந்து சார்ட்டை விட்டுறாங்க. நாங்கள் போய் பார்க்குறோம், அதில் 19 டிக்கெட்டும் ஒரே கோச்சில் வரிசையா. இது எங்கே கிடைக்கும்? மிச்சம் 3 சீட்டு அதே கோச்சில் RAC. எல்லாம் எங்களுக்கு ஒரே சந்தோஷம், எல்லாம் புக் இது பண்ணியாச்சு. ஆக்ரா வர்றதுக்குள்ள எங்களுக்கு RACயும் அதே கம்பார்ட்மெண்ட்ல கன்ஃபார்ம் ஆகி போச்சு. எல்லாம் நாங்கள் ஒழுங்கு வச்சுக்கிட்டு இருக்கோம், ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்சு, அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் வேற நடுவில் வெஸ்டிபியூல். ஆக நான் அங்கே ஈஸியாக போக முடியும், இங்கே வர முடியும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு வந்துருச்சு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என் பின்னால் இருந்து மேஜர் ராஜன் அப்படின்னு ஒரு கூப்பிட்டாங்க. யார் அங்கே நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டு என்னை வந்து அப்போ NCCயில் வந்து மேஜர் ராஜன் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் யாரா மேஜர் ராஜன் கூப்பிடுவாங்க திரும்பி பார்க்குறேன், அங்கே ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். அவர் யாருன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர், எங்கள் ட்ரைனிங் டீமில் இருந்தவர். அவர் சொல்லுவாரு, யூ ஆல்சோ வெரி டயர்டு, நீயும் ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ ரெஸ்ட் எடு, நான் மெட்ராஸ் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு.
நானே இல்லை சார், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன், நீங்க வேணா என்னோட கம்பார்ட்மெண்ட் போயிருங்க, நான் இங்க வந்துடுறேன். நீங்க எப்படி சார் வந்தீங்கன்னா, அப்படியே என்னோட பெர்சனல் வேலையா வந்தேன், அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரல, நான் இதுல வர்றேன். சார் நீங்க என்னோட சீட்டுக்கு நீங்க போயிருங்க, நான் பிள்ளைகளோட நான் வரேன். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பிள்ளையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மெட்ராஸ்ல வந்ததும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அப்போ நாங்க எல்லாம் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து மறுநாள் நான் என்னுடைய மேலதிகாரிகிட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு திருவண்ணாமலை போய் பகவான்கிட்ட போனேன். பகவான் தரிசனத்து அப்போ சன்னதி தெருல போய் பகவான்கிட்ட போன உடனே பகவான் கேட்டார், ஹவ் வாஸ் யுவர் டெல்லி ட்ரிப் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் நல்லா இருந்துச்சு சாமி, வி ஒன் த செகண்ட் பிளேஸ்ன்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு இந்த மாதிரி குரூப்ஸ் இதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி ரிசர்வேஷன் கிடைக்கல சாமி, கடைசியில் உங்களால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கிடைச்சி வந்துச்சு, எல்லாமே உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் சாமி, உங்களை நாம் சொன்னது தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் பகவான் அப்படியே மொத்தம் அப்படியே திருப்பிக்கிட்டு தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தார். உட்காந்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வந்து பார்த்தாரு, என்னை பார்த்துட்டு, இட்ஸ் ஆல் மை ஃபாதர்ஸ் கிரேஸ், ஃபாதர் பிளஸஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக தான் செய்து விட்டு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறாரு. எல்லாத்தையும் அப்பாவுக்கு தான் அந்த கிரெடிட், எனக்கு இல்லை அப்படின்னு. அப்பாவே அவர் தான், அதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு? அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாமம் தான் பெருசு. நாம பகவானை ஸ்தூல ரூபத்துல தரிசிக்கலையேங்கிற வருத்தம் நமக்கு இருக்கவே வேண்டியதில்லை. நாமம் இருந்தால் போதும், பகவான் நம்மோடு இருப்பார், நமக்கு ஆசி வழங்குவார். அதனால நாமத்தை இறுக்கி பிடிச்சுக்கிடுவோம். நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு நாமத்தை திரும்ப 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 சொல்லுவோம். நமக்கு அப்பா நம்மோடு இருப்பார், நம்மை வழிநடத்துவார், நமக்கு என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்து தருவார் என்பதை உறுதியாக உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நாமமே பெரிது, வேறு எதுவும் பெருசு கிடையாது. நாமத்தை சொல்லுவோம், நாம் நல்வழிப்படுவோம். யோகிராம் சுத்குமார், யோகிராம் சுத்குமார், யோகிராம் சுத்குமார். ஜெய குரு ராயா. योगिराम सूरत कुमार, 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 जय गुरु राया।